Question number 7.37. Discuss the modern theory of international trade. Modern theory of international trade was developed by Swedish economists Eli Heckscher and Bertil Ohlin in 1919. It was based on the Ricardian theory of international trade. This theory says that the basis for international trade is the differences in the factor endowments. It is also called factor endowment theory. புதிய பன்னாட்டு வாணிப கோட்பாடு. ஸ்வீடன் நாட்டு பொருளியல் அறிஞர் எலி ஹெக்சர் மற்றும் பெர்டில் ஓலின் ஆகியோர் 1919ஆம் ஆண்டு இக்கோட்பாட்டை கொடுத்தனர். இக்கோட்பாடு ரிக்கார்டாவின் பன்னாட்டு வாணிப கோட்பாட்டின் அடிப்படையில் அமைந்தது. நாடுகளுக்கிடையே உற்பத்தி வளங்களின் அளவு வேறுபடுவதே பன்னாட்டு வணிகத்திற்கு காரணம் என்கிறார் ஹெக்சர். இக்கோட்பாட்டை உற்பத்தி வள வேறுபாட்டு கோட்பாடு என்றும் கூறலாம். The modern theory. According to classical theory, comparative cost difference is the basis for foreign trade. It considered only labor factor, but the modern theory explains the causes for such comparative cost difference. Causes for differences in comparative cost. 1. Difference in factor endowments in production between countries. 2. Differences in the factor proportion required in production. புதிய கோட்பாடு. தொன்மை கோட்பாடு ஒப்புமை செலவு வேறுபாடே பன்னாட்டு வாணிபத்திற்கான காரணம் என்று கூறுகிறது. இக்கோட்பாடு உழைப்பை மட்டுமே உற்பத்தி காரணியாக கருதுகிறது. ஆனால் புதிய கோட்பாடு ஒப்புமை செலவு, அதாவது கம்பேரிட்டிவ் காஸ்ட் வேறுபடுவதற்கான காரணங்களை விளக்குகிறது. ஒப்புமை செலவு வேறுபடுவதற்கான காரணங்கள்: 1. நாடுகள் பெற்றுள்ள உற்பத்தி காரணிகளின் அளவு வேறுபடுகிறது. 2. உற்பத்திக்கு தேவைப்படும் உற்பத்தி காரணிகளின் விகிதமும் வேறுபடுகிறது. Assumptions: There are only 2 countries, 2 commodities and 2 factors, that is 2 into 2 into 2 model. Countries differ in factor endowments. Commodities are categorized in terms of factor intensity. Countries use same production technology. Countries have identical demand conditions. There is perfect competition in factor and product market. எடுகோள்கள்: 2 நாடுகள் 2 உற்பத்தி காரணிகளை பயன்படுத்தி 2 விதமான பொருட்களை மட்டுமே உற்பத்தி செய்கிறது. நாடுகள் வெவ்வேறு அளவுகளில் உற்பத்தி காரணிகளை பெற்றுள்ளது. பொருட்கள் அவற்றை உற்பத்தி செய்வதற்கு தேவைப்படும் உற்பத்தி காரணிகளின் அளவை பொறுத்து வகைப்படுத்தப்படுகிறது. 2 நாடுகளும் ஒரே விதமான உற்பத்தி தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்றன. 2 நாடுகளும் ஒரே இயல்பான தேவையை பெற்றுள்ளன. 2 நாட்டின் பொருள் மற்றும் உற்பத்தி காரணிகளுக்கான சந்தையில் நிறைவு போட்டி, அதாவது பெர்ஃபெக்ட் காம்படிஷன் நிலவுகிறது. எக்ஸ்பிளனேஷன்: According to Heckscher-Ohlin, a capital abundant country will export the capital intensive goods while the labor abundant country will export the labor intensive goods. For example, supply of labor in India 50, supply of capital in India 40. Supply of labor in America 24, supply of capital in America 30. So capital labor ratio between these 2 countries 40 divided by 50 is equal to 0.8, 30 divided by 24 is equal to 1.25. விளக்கம்: மூலதனம் மிகுதியாக உள்ள நாடு அதிக முதலீட்டில் உற்பத்தியாகும் பொருட்களை ஏற்றுமதி செய்யும். உழைப்பாளர்கள் மிகுதியாக உள்ள நாடு அதிக உழைப்பினால் தயாரிக்கப்படும் பொருட்களை ஏற்றுமதி செய்யும் என ஹெக்சர் மற்றும் ஓலின் கூறுகின்றனர். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவின் உழைப்பின் அளிப்பு 50, மூலதனத்தின் அளிப்பு 40. அமெரிக்காவின் உழைப்பின் அளிப்பு 24, மூலதனத்தின் அளிப்பு 30 என்று வைத்துக்கொண்டால் இந்தியாவின் மூலதனம் மற்றும் உழைப்பு விகிதம் 0.8 ஆகவும் அமெரிக்காவின் மூலதன உழைப்பு விகிதம் 1.25 ஆகவும் உள்ளது. In this above example, even though India has more capital in absolute terms, America is richly endowed with capital because the ratio of capital in India is 0.8, which is less than that in America where it is 1.25. The pattern of world trade: capital abundant country export capital intensive goods to labor abundant country. In the same way, labor abundant country export labor intensive goods to capital abundant country. எடுத்துக்காட்டில்
இந்தியா அதிக மூலதனம் உள்ள நாடு போல தோன்றினாலும் அமெரிக்காவே மூலதனம் மிகுந்த நாடாகும். ஏனெனில் அமெரிக்காவின் மூலதன உழைப்பு விகிதமான 1.25 என்பது இந்தியாவின் 0.8 விட அதிகமாக இருக்கிறது. எனவே மூலதனம் மிகுந்த நாடு அதிக மூலதனத்தில் உற்பத்தியாகும் பொருட்களை ஏற்றுமதி செய்யும். உழைப்பு மிகுதியாக இருக்கும் நாடு அதிக உழைப்பினால் தயாரிக்கும் பொருட்களை ஏற்றுமதி செய்யும் என்பதை புதிய வாணிக கோட்பாடு விளக்குகிறது.